அன்புள்ள சகோதரர்களே, இப்படி என்று சொன்னா நம்ம முதலாவது எங்களோட சிந்தனைக்கு என்ன எடுக்கணும் தெரியுமா? நமக்கு சொல்லப்படுகின்ற வாசிக்கின்ற எல்லா கருத்துக்களையும் சந்தேகம் உண்டாகும். சந்தேகத்தோட பாருங்க. எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு நேரடியாக வந்துட்டா அதுக்கு இன்னொரு ஆள் சொல்ற விளக்கத்தையும் சந்தேகமா பாருங்க. சரியா? அல்லாஹ் சொல்றான்னு வந்துட்டா எடுத்துருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா அதை எடுத்துருங்க. ஒரு சஹாபி சொன்னாங்கன்னு வந்தா கூட அதை நீங்க என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க. மற்றபடி உள்ள எந்த செய்திகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம், உள்வாங்கிக் கொள்ள வேண்டாம். சந்தேகத்தோட பாருங்க. அதுக்கு பின்னால் அது நிரூபிக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு உறுதியான ஒரு தகவலா இருந்தா போடுங்க. இல்லையா தவறான கருத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு புக் வருது, குழந்தையுடைய பெரும்பாலும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பிள்ளையுடைய முன்னேற்றமின்மைக்கு காரணங்கள்ல உண்டு கணவன் மனைவியுடைய பிரச்சனை. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குமே, இதை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் விரக்தி உள்ள பிள்ளைகளாக வருகிறது அப்படின்னு, அதாவது அதை மறைச்சு சண்டை பிடிக்கணும். நீங்க என்ன சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மறைச்சு என்ன வச்சுக்கணும். மறைத்து அதாவது ஒரு சச்சரவு பிரச்சனைகளை வைத்துக் கொள்றன்றது ஒரு டீசன்சி தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா மீறி ஒரு கணவனுக்கு மனைவி கடையில் பிள்ளைக்கு முன்னுக்கால 2-3 சச்சரவுகள் வந்தா பிள்ளையோட ஃபியூச்சர் பாதிக்கப்படுது என்று நினைச்சு ஒரு கட்டுரையை போட்டுறான். இந்த கட்டுரையை மொழிபெயர்க்கிறான், இந்த கட்டுரையை பரத்துறான், உலகம் உள்ளா போய் சேர்ந்துருது. அது உண்மையான கருத்தை பதிவு செய்யுது. பதிவு செஞ்சாச்சா, உள்ள மேத்து கண்டுட்டா, அதை அறிவா நம்பிட்டான். இப்ப உள்ள ஃபெயில் ஆயிட்டு எக்ஸாம்ல. நம்ம நேத்து சண்டை பிடிச்சதான் உள்ள ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம். அவன் முன்னேறல. நம்ம சண்டை பிடிச்சதுதான் அவன் முன்னேறாததுக்கு காரணம். அப்புறம் திருப்பி என்ன பார்க்கறான், சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப் அந்த கட்டுரையை பார்க்கறான். எங்கட ஃபேமிலி லைஃப் என்ன ஃபெயிலியர் ஆனது வந்துரா 2. மூணாவது என்ன பார்க்கறான், விரக்தியின்மை. அப்ப நீ தஸ்குனு இலைகா, உனது மனைவியை படைத்தது அமைதி அடைவதற்காக வருது. அப்ப நம்ம செலக்ட் பண்ண மனைவி பிள்ளை, அவ செலக்ட் பண்ண கணவன் பிள்ளை, ஏதோ நம்ம வாழ்க்கையே தோல்வி. எப்படிடா இது வந்து இந்த முடிவுக்குன்னு கேட்டா அவன் போட்ட கட்டுரை எது, சண்டை இல்லாம வாழ்றவன் தான். அவனுக்கு இன்னொரு புக் போடுற அவன். இது மெயினா என்ன பார்க்கணும்னா, வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து ஒரு புக் வரும், அதுக்கு நேர் எதிராக கிழக்கு உலகத்திலிருந்து வரும். எங்க சைனா, அதே போல என்ன ரஷ்யா, இங்க எழுதப்படுற புக்கள் இதுக்கு நேர் எதிராக இருக்கு. ஏன்னா இந்த பக்கத்துல ஃபேமிலி கட்டுப்பாடு குறவு. எது மேற்கத்திய உலகத்துல ஃபேமிலி கட்டுப்பாடு குறவு. அவன் ஓரியன்டலிசம் என்று சொல்லி கிழக்கு உலகத்தை ஆராய்ச்சி செஞ்சு அவன் ஏதாவது படிச்சுக்கிட்டா தான், இங்கிருந்து படிச்சுக்கிட்டா தான் அவனுக்கு வேற எது இல்லை. கிழக்கு உலகத்துல குடும்ப ரீதியான என்ன, அதாவது அந்த கோட்பாடுகள் அதிகம். அதுக்கு எதிராக ஒரு புக் வருது. என்ன, வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு வளரக்கூடிய பிள்ளைகள் தான் ஆளுமையான பிள்ளைகளாக வளரும் அப்படின்னு இன்னொரு புக் போட்டு. ஏண்டா அவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும்ன்றதுனால பிரச்சனையை வெளியே கொண்டு போய் சந்திச்சா நம்ம இதை விட 1000 என்ன செஞ்சுக்கிறோம் பார்த்துக்கிறோம். அவ உதாரணம், நம்ம மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறோம். மகளுக்கு வந்த ஹஸ்பண்ட் ஏதோ கோவத்தில் ஏசிட்டான், வாழ்க்கையிலே தன்னை வாப்பா தன்னை உமாக்கு ஏசுறது கண்ணால காணலன்னு வைங்களே, அவன் என்ன நினைப்பா, இப்படி நம்மளுக்கு ஏசுற இப்படியுமா உலகத்துல மனிதர்கள் இருப்பார்கள் அவன் நினைப்பான். ஏன்னா வாழ்க்கையில அவன் காணாத உண்டு. 2 ஏச்சி விழுந்தா இது பரவாயில்ல, நான் கேட்டதுக்கு என்ன இது பரவாயில்லன்னு நினைக்கிற மாதிரி அவைரிப்பாண்டு அவன் பல 1000 உதாரணங்களை காட்டி அந்த புக்கை போட்டீங்க. இந்த 2ம் நமக்கு தேவையா? இந்த ரெண்டும் நமக்கு தேவையே இல்லை. இந்த 2ஐயும் விட்டுட்டு குர்ஆன்லயும் சுன்னாலும் எதுவும் இப்படி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கேன்னு பார்த்தா, ரசூலுல்லாஹோட வாழ்க்கை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவ்வளவு பிரச்சனை டோட்டல் சஹாபாக்களுக்கு தெரியும். எங்கேயாவது அபூபக்கர் கூப்பிட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் மாமனார், அவங்க 2 பேரும் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வீட்டோட முடிச்சுக்கோங்க, ஹதீஸ்களுக்கு போகாத மாதிரி பாத்துங்க, எங்க கிதாபுகள்ல எழுதிராத மாதிரி பாத்துங்க, நம்ம ஹதீஸ் என்று புற ஒரு காலத்துல பதிவு செய்யப்படும் எங்கேயா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்குதா? அப்படி எதுவுமே இல்லை. அவ்வளவு வெட்ட வெளிச்சமா என்ன செஞ்சிருக்கீங்க இருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு அதிகமான பிரச்சனைகள், காரமான பிரச்சனைகள் வேணும்னா நம்ம பிழை என்று சொல்லலாம். இயல்பான பிரச்சனைகள் இருக்குது, மனிதனுக்கு வந்துதான் ஆகும் என்ற பிரச்சனைகள் ஒரு பிழை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இது போல அதாவது இது இவ்வளவுமே இஸ்லாம் எப்படி குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறது என்று சொல்றதல்ல, நான் இப்ப சொல்றதல்ல, எப்படி தவறா பார்க்கப்படுகிறது மட்டும் சொல்றாரு, எப்படி எல்லாம் பதியுதுன்னு சொல்லி. வீட்டுக்கு வருகின்ற போது அந்த ஹதீஸ் அல்லது இதா நலர்த்த இலைஹா சர்ரத்துக்க, நீ அவளை பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது மனைவியிட பண்புகள் ஒன்று என்ன தெரியுமா, வீட்டுக்கு வந்தா அவங்களை பார்த்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் மனைவி தன்னை ஒரு அழகாக அலங்காரமாக கணவன் வார டைம்ல வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்று ஒரு அந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை கொடுத்தாச்சு, தப்சீரை கொடுத்தாச்சு. தப்சீரை இப்படி கொடுத்தா காலையில போயிட்டு வேலைக்கு வார காலையில 8 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வேலைக்கு வார பாட்டிக்கு இப்ப இந்த விளக்கம் சரி. ஒருத்தர் 3 விட்டுறாரு, அவர் அப்ப அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு, சரியா? இவர் எந்த நிலைமை என்ன, சரியா? ஃபர்ஸ்ட் விளக்கமே பிள்ளை, அவருடைய நிலைமை என்ன? அதே போல என்ன அன்றாட பகல்ல ஈவினிங் வரக்கூடிய நிலைமை என்ன அப்படி என்று சொன்னா, அவங்க மணப்பெண்ணா உடுத்த உடுப்பு இருக்குதானே, அதை உடுத்துட்டு தான் இந்த டெய்லி என்ன செய்யணும், வீட்டில் இருக்கும். யார் இந்த விளக்கத்தை சொன்னது? அப்படி சஹாபா பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னு எங்கேயாவது இருக்குதா? வீட்டுக்கு வர டைம்ல டிசைனா உடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு விளக்கம் இருக்குதான்னு கேட்கு. யார் எங்கட சிந்தனையில போட்டு விட்டது யாரு?
அல்லது இதா நவர்த்த இலையா சர்றத்துக்கு நீங்க அவங்கள பார்த்தா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னா பிரச்சனைப்படுத்த மாட்டா, அமைதியா இருப்பா, மனசுக்குள்ள உங்களுக்கு குளிர்வான பேச்சுக்களை பேசுவா. அதுக்கு அதாவது இது அவட்ட பெரும்பாலான பண்பாக அது இருக்கும். இது 100% பண்புன்னு சொல்லல, பெரும்பாலான பண்பாக அது இருக்கும். பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும், ஆனா பெரும்பாலான பண்பாக அது இருக்கும் என்று தான் அர்த்தமே தவிர இந்த அர்த்தம் இல்ல. இந்த அர்த்தம் கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? கணவன் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டான், ஹதீஸும் அல்லது அந்த ஹதீஸுக்கு இந்த மேற்கத்திய உலகத்துல விளக்கத்தை யாரோ ஒருத்தர் ஏத்தி விட்டது. அதுல அப்ப வீட்டுக்கு வர டைம்ல பாக்குறான் ஹதீஸ்ல எப்படி வருது, ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா என்ன நல்லா ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ்ஸா என்ன சூப்பரா இருக்கணும் அப்படின்னு வருது. அதுல நம்ம பயான்ல வெளியே போற நேரத்தில் தான் இவர்கள் அழகாக கொடுக்கிறார்கள், வீட்டில் அழகாக கொடுக்க. நீ வீட்டுல கோட் ஷூட் போட்டு நீனா வெளியே போய் மனைவிக்கு சொல்றதை வச்சு நீ வீட்டுல எப்ப பார்த்தாலும் கோட் ஷூட்ல தான் வெளியே இப்படித்தான் நான் போறேன், அதனால வீட்டுக்குள்ளே நான் கோட் ஷூட் போட்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படி நீ இருந்து காட்டு, உனக்கே செய்யலாதானே. அப்ப யதார்த்தம் இல்லாத கற்பனைகளை குடும்பத்துல போட்டுட்டு வீட்டுல என்ன செய்யணும், அலங்காரமா இருக்கணும். வெளியே போற நேரத்துல அலங்காரமாக போகக்கூடாது, அழகாக போகணும். வீட்டுல இருக்கிற டைம்ல சாதாரணமாக இருத்தல்ன்றது இயல்பான வாழ்க்கை. இயல்பான வாழ்க்கைக்கு எதிரான கற்பனைகளை அடிச்சு விட்டு சரியா இந்த மாதிரி ஒரு நிலைமை வைத்திருக்கவே நம்ம பார்க்கிறோம். இது 1-2 சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் இப்படி 1-2 சேர்க்கல, விளக்கம் என்ற பெயரில் 100க்கும் மேற்பட்ட விளக்கங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்ம குடும்பத்துக்கு இப்ப ஒரு கருப்பு கண்ணாடி என்று போட்டு வச்சுக்கிறோம். அந்த கருப்பு கண்ணாடியை கலட்டி நீங்கடா கிட்டத்தட்ட 70 விதமான பிரச்சனை போயிடும், 70 விதமான பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பார்ப்பதனால தான் இந்த சிக்கல் என்ன செய்கிறது வந்திருக்கிறது. கணவன் நேரம் ஒதுக்குவதில்லை என்பது இந்த லிஸ்ட்ல உள்ளதுதான், மனைவி இந்த பேர் லிஸ்ட்ல உள்ளது இது உள்ளதுதான். இந்த மாதிரியான கருத்துக்கள், கணவனுடைய திருப்தியில் மரணித்தால் மனைவி சொர்க்கம் அப்படின்னு ஒரு லைவான ஹதீஸ் இருக்கு. மரணிக்கிற நேரத்தில் கணவனுடைய திருப்தியில் அந்த மனைவி என்ன செஞ்சிடா மௌத்தாகிட்டா அப்ப சொர்க்கம். அந்த மனைவி பார்க்கிறார், அவனுக்கு செய்யற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், அவ்வளவு உதவிகளையும் செஞ்சுக்கிறேன், சப்போர்ட்டா வேண்டிக்கிறேன், இவன் ஏதோ கெட்ட கேட்டுக்கு திருப்தி இல்லாம மௌத்தாயிட்டான்டா, நம்ம என்ன செய்யுது நம்மளோட சொர்க்க நரக இவன்ட் அறிக்கை நினைப்பாங்களா இல்லையா? இந்த பயான அதாவது விளக்கு ஹதீஸ்ல என்ன வருது உதாரணமா ஹைருக்கும் லியஹ்லி, அடுத்த ஹதீஸ் அந்த தரப்பு உங்களில் மிகவும் சிறந்தவர் உங்கள் குடும்பத்திலே சிறந்தவர். இந்த ஹதீஸை வச்சு யாருக்கு மனைவி சான்றிதழ் வழங்குகிறாரோ, என்ன கணவன் மிகச் சிறந்தவர் என்று சான்றிதழ் யாருக்கு வழங்குகிறாரோ அந்த கணவன் தான் சிறந்தவர் என்று நடக்கிற காரியங்களா சரியா? அப்போ மனைவி கணவனுக்கு என்ன சான்றிதழ் கொடுக்கணுமா? 100% நல்லவர். எந்த ஒரு நல்ல மனைவி ஆயிருந்தாலும் இன்னொருவர்கிட்ட போட்டிக்கு புகழ்ற டைம்ல 100% விட்டு கொடுக்க மாட்டாதான். தனியன் வந்தா உங்களை நான் விட்டு கொடுக்காம பேசினதே நீங்க விளங்கிக்கிறோம், உங்களோட உள்ள தவறு உங்களுக்கே தெரியும், தனியே சொல்ல வாய்ப்புகள் அதிகம் சரியா? அப்ப ஹைருக்கும் லியஹ்லியேண்டா உங்களுக்கு சான்றிதழ் தாரதல்ல, நீங்க சிறப்பா நடந்து கொள்றது, நீங்க அவர்களோடு சிறப்பா நடந்து கொள்ளணும். அவங்க சான்றிதழ் தந்தாலும் தராது விட்டாலும் அதே போல மனைவி அப்படித்தான். மனைவி கணவனுக்கு கடமைகளை செஞ்சிட்டாங்கடா, அவர் திருப்தி அடைஞ்சாலும் நமக்கு என்ன அதுல சப்ஜெக்ட் இல்லை. இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். இதை சொல்லி கொடுக்காததுனால பிரச்சனைகள் இரட்டிப்பாக போவதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பார்வைகள் எல்லாம் 2ல் ஒரு விஷயத்துல வந்திருக்கு. ஒன்று மேற்கத்திய உலகத்தின் கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸோட ஒப்பிடாம தலையில போட்டுக்கின்றது, அல்லது மேற்கத்திய கருத்துக்களை இருக்கிற குர்ஆன் ஹதீஸ் வசனங்களுக்கு ஏற்றி விட்டது, அதுல ஏற்றி விட்டு அப்ப அது குர்ஆன் ஹதீஸ் மாதிரி என்ன செய்யறது, அதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டதான் இதற்கான காரணம் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு தவறான கருத்துக்கள் எங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கும் என்றதுக்கு இந்த சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு போதும். எவ்வளவு தவறான கருத்துக்கள் நம்ம அதாவது ஃபேமிலி லைஃப் என்ற பெயர்ல நம்ம உள்வாங்கிக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு போதும்.